மயிலாடுதுறை அருகே ஆரோக்கியநாதபுரம் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக புகைப்படம் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி இரவு எடுக்கப்பட்ட சிறுத்தையின் புகைப்படமானது தற்பொழுது வனத்துறையினரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை அருகே ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் சிறுத்தை நடமாடும் புகைப்படத்தை தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். விவரங்கள். கடந்த 2ஆம் தேதி மயிலாடுதுறையில் செம்மங்குளம் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆராய்ச்சி செய்ததில் அது பக்கத்தில் உள்ள ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள ஒரு 18 ஏக்கர் அளவுள்ள ஒரு காட்டில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதை உறுதி செய்த நிர்வாகத்தினர் ஆனைமலை மற்றும் மேகமலையத்திலிருந்து அந்த புலிகள் காப்பகத்திலிருந்தும் மற்றும் அதிலிருந்து தானி கேமராக்கள் அங்கிருந்த அலுவலர்கள் அனைவரும் ஒட்டுமொத்த காடு பகுதியில் உள்ள நிர்வாகத்தின் ஒட்டுமொத்தமாக மயிலாடுதுறை சூழ்ந்து வந்தனர். அந்த 3ஆம் தேதி இரவு கேமராக்கள் மூலம் ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த சிக்கவில்லை. மறுநாள் இன்னொரு இடத்திலும் இன்று காலை மற்றொரு இடத்திலும் உணவு தேடி அலைந்து ஆடுகளை அடித்ததாக தகவல் கிடைத்தது. இதற்கிடையே சென்னையில் இருந்து தலைமை வன அலுவலர் முதன்மை அலுவலர் அவர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து அந்த அதிநவீன கேமராக்களை வைத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது கடந்த 3ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு அதான் முழுமையாக அந்த புலி நடமாட்டம் தெரிய வந்திருக்கிறது. அந்த படத்தை தற்போது வெளியிட்டு பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு சாதுவான ஒரு மிருகம், பகலில் எந்த எதுவும் பிரச்சனை எதுவும் செய்யாது. நடமாட்டத்தை மக்கள் அதிகமாக தொந்தரவு செய்தால் நடமாட்டத்தை குறைத்துக் கொள்ளும். மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதை பிடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். ராஜேந்திரன், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.